இன்ஸ்டால ரீசெண்டா பார்த்த டயட் ரெசிபியை ட்ரை பண்றதுக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு டைரக்டா வண்டியை விட்டாச்சு. போயிட்டு வர வழியில கரும்பு ஜூஸ் கடையை பார்த்தோம். தாகத்தை தீக்கிறதுக்காக 2 கரும்பு ஜூஸ் வாங்கி முடக்குன்னு உள்ள தள்ளிட்டு வீட்டுக்கு வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போனை வயல கவிட்டு குக்கும்பரை ஸ்லைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கேரட்டையும் துருவி முடிச்சுட்டு ரெசிபிக்கு முக்கியமான தலைவனான நம்ம சோயாவை எடுத்து ஊற வச்சு அதை தண்ணியில இருந்து புழிஞ்சு வெளியே எடுத்து வச்சுட்டு 2 நாளுக்கு முன்னாடி வாங்கின பன்னீரை தெரியாதனமா ஃப்ரீசர்ல வச்சுட்டு நல்லா செங்க கட்டி மாதிரி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் க்ளோஸ் அப்ல ஒரு எடுத்துட்டு பன்னீரை கட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தா பன்னீர் வெட்ட மாட்டேன்ருச்சு. சரி உடச்சுதான் எடுக்கணும்னு உடச்சு எடுத்துட்டு சாலட்ல சேர்க்கறதுக்கான மிக்சிங் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தயிர், அதுக்கப்புறம் வெட்டி எடுத்த பன்னீர், அதுக்கப்புறம் வரமிளகா, பெப்பர், அப்புறம் ஹாஃப் லெமனை புளிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா அரைன்னு அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது அந்த மிக்சிங் என்ன தொட்டு நக்கடா அப்படின்னு சொல்லணும், அந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாடா சட்டி அப்படின்னு எடுத்துட்டு அதுல வெட்டின வெங்காயம், அதுக்கப்புறம் மசாலாவே எல்லாம் எடுத்து பரட்ட ஆரம்பிச்சாச்சு. எது வரைக்கும் பரட்டணும்னா தொண்டை கவுர வரைக்கும் பரட்டணும். அதுக்கப்புறம் நம்ம மீல் மேக்கர் உள்ள போட்டுட்டு மிக்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அது நல்லா வெக்கத்துல செவந்து வரும்போது நம்ம பக்கத்துல வெட்டி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் உள்ள போட்டு ஒரு மிக்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். நல்லா கலவையை கலக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு சாலடுக்காகவே செஞ்சு வச்சிருந்த அந்த மிக்சிங்கை எடுத்து உள்ள கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு லோ ஃபிளேம்ல. முக்கியமான குறிப்பு, இதை சைட் டிஷா வச்சு மெயின் டிஷ் ஏதாச்சும் உள்ள தள்ளினீங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்ல. கடைசியில எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து டேஸ்டிங் பார்க்கலாம்னு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில வச்சா சும்மா அருமையா இருந்துச்சு. அப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாயை தொடச்சிட்டு நம்ம ஆபீஸுக்கு பறந்தாச்சு.